வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம வீடு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வடக்கு பார்த்த மாதிரி டியூப்ளெக்ஸ் மாடலில் கட்டி சேலுக்காக ரெடியாக இருக்க 3BHK செமி ஃபர்னிஷ்ட் ஹவுஸ் தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். சொந்தத்துக்காக வீடு வாங்குறவங்க நிறைய பேர் ஆசைப்படுற மாதிரி இந்த வீட்டில் ரெண்டு சிறப்பான விஷயம் அமைஞ்சிருக்கு. அதில் முதல் விஷயம், இந்த வீடு கட்டப்பட்ட இடமும் இந்த வீட்டுக்கான பிளானிங்கும் தான். 2.25 சென்ட் லேண்டில் ஸ்பேசியஸ் கார் பார்க்கிங், மேசிவான லிவிங் ஹால், வசதியான கிச்சன் கம் டைனிங், இந்த வீட்டுக்கு 3 மாஸ்டர் பெட்ரூம்ஸ் கொடுத்து ட்ரெஸ்ஸிங் ஏரியா வித் அட்டாச்டு பாத்ரூம், அவுட்டர் டாய்லெட் கொடுத்து ஒரு 3BHK வீட்டுக்கு தேவையான எல்லா ரூம்ஸையும் வசதியை கட்டியிருக்காங்க. ரெண்டாவது விஷயம், இந்த வீட்டுக்கு வால் சீலிங், டிவி யூனிட், மாடலர் கிச்சன், வால்ட்ரூப் கபோர்ட்னு எல்லா இன்டீரியர் ஒர்க் செஞ்சு எல்லாரும் வாங்குற மாதிரியான ஒரு பிரைஸ் ரேஞ்சிலே இந்த வீட்டையும் கொடுக்குறாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த வீட்டை பற்றி கம்ப்ளீட் டீடைல்ஸ் வீடியோவில் ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க வந்திருக்க இந்த அழகான வீடு வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடை அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 2.25 சென்ட். 30 அடி அகலத்திலையும் 40 அடி நீளம் அமைஞ்சிருக்க இந்த லேண்ட் டைமென்ஷனில் வீட்டை இன்னும் ஸ்டார்கேஸ் கொடுத்து 1750 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு கிரே, எல்லோ, உட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரியான பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் மாட்டி எலிவேஷனை கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டுக்கான மெயின் கேட். நார்மல் யூசேஜுக்கு ஒரு சின்ன விக்கெட் கேட்டும், கார் பார்க்கிங்க்கு ஒரு பெரிய மெட்டல் கேட்டும் கொடுத்து மாட்டியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட போர்ட்டிகோ. இதோட மொத்தளவு 10.75க்கு 20. ஒரு கார் 4 டூ வீலர் நிறுத்திக்கிற மாதிரி ஸ்பேசிஸாக அந்த போர்ட்டிகோவை ரெடி பண்ணியிருக்காங்க. போர்ட்டிகோட ஃப்ளோரிங்க்கு, கார் பார்க்கிங், ஹெவி டீடைல்ஸும் இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமூலையில் வீட்டுக்கான போர்வெல் போட்டு அங்கேயே பக்கத்தில் வாட்டர் சம்பையும் கட்டியிருக்காங்க. போர்ட்டிகோட சீலிங்கில் கலர்ஃபுல்லான ஸ்பாட் லைட்டும், வால்ஸுக்கு ஃபுல்லாமே 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறக்கான பேசேஜை கிராஸ் பண்ணி கடைசியில் இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட அவுட்டர் டாய்லெட். இதோட அளவு 5.75க்கு 4 இண்டியன் கிளாசட் டைப். இது வீட்டோட மெயின் டோர். வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நிலவு கதவு ரெண்டுமே தேக்கு மரத்தில் செஞ்சு மேட் ஃபினிஷிங்கில் பாலிஷ் ஒர்க் கொடுத்து மாட்டியிருக்காங்க. 2 படிக்கட்டு ஏறி போகிற மாதிரியான வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்து அதில் கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வீட்டோட லிவிங் ஹால். இதோட மொத்தளவு 16x16. லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங்க்கு ஒயிட் கலரில் 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி நீட்டான டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் உட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரி பெயிண்டிங் ஒர்க்கும் கலர்ஃபுல்லான ஸ்பாட் லைட்டும், சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அது போக ஹாலோட வால்ஸுக்கு ஃபுல்லாமே மைல்டான கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து வென்டிலேஷனுக்காக 2 பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ மாட்டியிருக்காங்க. ஹாலோட சவுத்தன் சைட் வாலில் ஒயிட் வித் கிரே கலர் காம்பினேஷனில் மல்டிமீடியா டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க. கீழே செட்டப் பாக்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி பேஸ் கேபினெட்டும் கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு சைடில் ஸ்டார்கேஸ்க்கு கீழே பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்து அதுக்கு கபோர்ட் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வீட்டோட பூஜா கேபினெட். ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. டபுள் சைட் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி CNC லேசர் கட் டிசைன்ஸோட உட்டன் டோர் கொடுத்து உள்ளுக்குள்ளே பூஜை திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி செல்ஃப் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஏரியாவுக்கு ரீச் ஆகிட்டோம். இதோட மொத்தளவு 8x16. வீட்டோட கிச்சனை வாஸ்துப்படி சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் பிளான் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப்பை யூ ஷேப்பில் அமைச்சு கொடுத்து அதில் கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும் சிங்கை SSTயில் மாட்டியிருக்காங்க. கவுண்டர் டாப் கீழே ஃபுல்லாமே நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்து மாடலர் கிச்சனும், அதுக்கு மேலே வால்ஸுக்கு ஃபுல்லாமே செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட பேக் சைடில் கிராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கடப்பாக்கள் வச்சு கபோர்டு இருக்கும். லிண்டர் லெவலில் RCC லெஃப்ட்டுக்கு ஃபுல்லாமே லேஃப்ட் கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட டைனிங் ஏரியா. இதோட அளவு மட்டும் 8x8. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட டோர். நிலவு சாலிடில் கொடுத்து டோரை நீட்டான டிசைனில் ரெடிமேட் ப்ளஸ் டைப் புட்டன் டோராக மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் வாஸ்துப்படி வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட அளவு 10x16. பெட்ரூமோட ஒன் சைட் வாலில் சாண்டில் வித் டார்க் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் வால்ட்ரூப் கபோர்ட், லிண்டர் லெவலில் RCC லேஃப்ட்டுக்கு ஃபுல்லாமே லேஃப்ட் கபோர்ட், ஸ்டடி டேபிள் கொடுத்து இன்டீரியர் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட ட்ரெஸ்ஸிங் ஏரியா. இதோட அளவு 3x5.25. இங்கே வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் இப்போ நம்ம பார்க்குறது ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 6x5.25. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸும், வாலுக்கு கிளாஸ் லுக்க செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க.
கிரவுண்ட் ஃப்ளோர் லிவிங் ஹால்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போறதுக்கான இங்கே ஸ்டேர்கேஸ் அமைஞ்சிருக்கு. ஸ்டெப்ஸோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும் சைடு ஹேண்ட் ரெஸ்ட்டை எஸ்எஸ்டியில் மாட்டி கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் எல்லா ரூம்ஸுக்கும் போகிற மாதிரி இங்கே பேசேஜ் அமைஞ்சிருக்கு. ரைட் சைடில் இப்போ நம்ம பார்க்குறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவும் 10x16. இந்த பெட்ரூம்லையும் வால்ட்ரோப் கபோர்ட், லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்ட், அது போக ஸ்டடி டேபிள் கொடுத்து இன்டீரியர் ஒர்க் செஞ்சு வென்டிலேஷனுக்காக 2 விண்டோஸ் மாட்டியிருக்காங்க. இது செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமோட ட்ரெஸ்ஸிங் ஏரியா. இங்கேயும் வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் அட்டாச்டு பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 6x9.25. பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி கொடுத்துருவாங்க. அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவு 8x16. இந்த பெட்ரூமோட ஃப்ளோரிங்க்கு 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணி பெட்ரூமுக்கு தேவையான பேசிக்கான இன்டீரியர் ஒர்க்கும் வென்டிலேஷனுக்காக ஒரு யூபிவிசி விண்டோவும் மாட்டியிருக்காங்க. இது தேர்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூம். வெயிட்லெஸ் பிவிசி டோரா இந்த பாத்ரூமுக்கு மாட்டி கொடுத்துருவாங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 4x8. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பேசேஜ்லேருந்து ஓப்பன் பால்கனி ஏரியாவுக்கு ரீச் ஆகிட்டோம். இங்கே டெரஸுக்கு போகிறக்கான ஸ்டேர்கேஸை ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட எலிவேஷனில் தெரிய மாதிரி ஓப்பன் பால்கனி ஏரியாவில் மல்டி கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. டெரஸில் காங்கிரஸ் ஸ்லாப் அமைச்சு கொடுத்து அங்கே 1000 லிட்டர்ஸில் 2 சிண்டெக்ஸ் மாட்டி கொடுத்துருவாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த அழகான வீடு கோயம்புத்தூர் சத்தி ரோட்டில் கரட்டுமேடு முருகன் கோயிலுக்கு பேக் சைடில் லொக்கேட் ஆகிருக்கு. லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து இந்த வீட்டை 74 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, நெகோஷியபிள். இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.